ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ரூல் ஆஃப் தி கேம் மேன் ஹண்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2021 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் ஜானர் படம். இதுல ரன் பதன 1 hour 24 minutes இருக்கு. இந்த படத்தை சோ சங் லீ டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல ஜோ கியாங் லோன், சிஹாங் கிம் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு 2 கேங் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்லாண்டுக்கு போறாங்க. அங்க போனா அங்க சுத்தமா டவர்ல இருந்து எதுவுமே கிடைக்காது. இவங்க எல்லாருமே அங்க ஒரு ரிசார்ட்ல ஒன்னா ஸ்டே பண்றாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா சுத்தி போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து அந்த ரிசார்ட்டோட ஓனர் பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் தனியா சுத்தக்கூடாது, அனிமல்ஸ் எல்லாம் அடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ரிசார்ட் உள்ளே தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே ஈவினிங் உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் உளுந்து இறந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கண் முழிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க மட்டும் ஒரு இடத்துல கட்டி போட்டு வைக்கப்பட்டிருக்காங்க. அங்க ஒருத்தர் வந்து இங்க இருந்து நீங்க தப்பிக்கணும்னா ஒரு கேம் விளையாடணும், இல்லனா நீங்க இங்க இருந்தெல்லாம் தப்பிக்க முடியாது, மேன் ஹண்டிங் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைஸ கொடுக்கறாரு. அதுல விழும்போது அவங்க ஒவ்வொருத்தரையா கொல்லணும். அப்படி நடந்துகிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு 2-3 பேர் மட்டும் தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. வந்து ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அவரு தான் பாத்தீங்கன்னா ரிசோர்ட்டோட ஓனரே. அவரும் திருப்பி உங்களை புடிச்சிட்டு வந்து அதே இடத்துல வச்சு கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட். இந்த கதையை கேட்கும் போதே நமக்கு பார்க்கணுன்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரதான் செய்யும். அதை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல எவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த படம் ஓரளவு ஓகேவா இருக்கு. சினிமாட்டோகிராஃபிலாம் பரவாயில்லாம தான் பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎமும் பரவாயில்லாம தான் இருக்கு. அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங்கும் முக்கியமான கேரக்டர்லாம் ஓரளவு நீட்டாவே எழுதி எடுத்திருக்காங்க. அதனால தான் நம்ம அந்த படத்தை கொஞ்ச நேரமா உட்காந்து பார்க்க முடியுது. படத்துல வர ஆக்ஷன் சீக்வன்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரா தான் இருக்கு. ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது படத்துல பல சீன்ஸ் வந்து பிரெடிக்டபிளா தான் இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு அப்பட்டமா தெரியற அளவு தான் எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. அதனால சுத்தமா சுவாரஸ்யமே இல்ல படம் பார்க்கும்போது. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். படத்துல அடல் கண்டென்ட் இருக்குன்றதால ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.